விவசாயம் செய்து பிழைத்துக் கொள்வேனே தவிர யாருடனும் கூட்டணி வைத்து தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜகவை ஒழித்தே தீர வேண்டும் என்று கூறும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக தாமரை சின்னத்தோடு மோத தயங்குவது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆமா 10 வருஷமா நடக்குது அந்த முயற்சி. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தம்பி, எல்லாத்தையும் விட்டுட்டு விவசாயம் பார்க்க போனாலும் போயிருவேன் வெளிய. வேளாண்மை செஞ்சு ஊர்ல போய் எங்க அம்மா சொல்ற கார் சும்மா 24லயும் நான் 26லயும் தனிச்சு தான் போடுவேன். 117 பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், 117 ஆணுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். அதுல 150 பேருக்கு மேல இளைஞர்களுக்கு கொடுப்பேன். அந்த கூட்டத்திலே நான் ஒருத்தன் தான் பெரிய ஆளா தெரியும். அப்படின்னா பாருங்க, நான் உறுதியான முடிவு எடுத்துட்டு நகர்றவன். சும்மா அந்த சமரசம் பண்ணிட்டு இப்படி அதெல்லாம் கிடையாது. 5 தொகுதியை விட்டு கொடுத்தது யாரு? 7 இடம் கேட்டு 5 இடத்தை நாங்க தர்றோம், 5 இடம் தான் முடியும்னு சொன்னதுனாலதான் ஐயா பொன்முடிக்கு வந்து தளர்வு. இது என்னை விட பத்திரிகையாளர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுமே. கோயம்புத்தூர்ல யார் வேட்பாளர்? சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற என் தங்கச்சி வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது காவல்துறை ஏன் தடுக்கணும்? யாரோட கட்டுப்பாட்டு இருக்கு காவல்துறை? நாங்க அக்யூஸ்டுகளா? ஆகச்சிறந்த ஜனநாயகவாதிகள். எங்களை ஏன் நீங்க நெருக்கடிக்கு ஆளாக்குறீங்க? இதுல 5 தொகுதி நீங்க சாதாரண வேட்பாளராக தான் போட்டிருக்கீங்க. இது கடந்த முறை சொல்லிட்டேன். தவறி போய் அம்மா கனிமொழி அவர்கள் நின்ன இடத்துல அம்மா தமிழிசை போட்டுட்டதுனால மோதுனீங்க. மீதி 5 இடம் அவங்க இடத்த எல்லா இடத்துலையும் கூட்டணி கொடுத்தீங்களா இல்லையா? கன்னியாகுமரி யாரு? காரைக்குடி யாரு? 5 இடம் கூட்டணி கொடுத்து தப்பிச்சுக்கிறாரு இவரு. ஏன் நீ சரியான ஃபைட்டர், நீ பிஜேபியை ஒழிக்கணும், வளரவே விடக்கூடாது, இந்த மண்ணில் நுழைய விடக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்மகன் வீரன் நேரடியா உதயசூரியன் சின்னத்தில் மோத வேண்டியதான தாமரை சின்னத்தை எதிர்த்து. ஏன் செய்யல? சும்மா இதெல்லாம் பேசுறது. நாங்க சிறுபான்மை மக்களுக்கு அது இது பாதுகாப்புன்னு 21 இடம் போன 19லயும் ஒரு இடம் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு இல்ல, இந்த வாட்டியும் ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு இல்ல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.